Alhamdulillah. Alhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் மதீனாவிலே ஒரு அசர் தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் தொழுது கொண்டிருந்தேன். அப்போது தொழுகை முடித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய கழுத்துக்களை அப்படியே விலக்கி சென்று வேக வேகமாக தம்முடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அவர்களுடைய வேகத்தை பார்த்து அங்கிருந்த மக்கள் எல்லோரும் அச்சம் கொண்டார்கள். என்ன நடந்து விட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா, அல்லது அவர்களுக்கு ஏதேனும் வகி வந்து அவர்கள் அவசரமாக செல்கிறார்களா, அவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் அவர்களுடைய மனதிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் பயந்து விட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரத்தில் வீட்டிலிருந்து திரும்பி பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். மக்களுடைய அந்த அச்சத்தை அவர்களுடைய முகங்களிலிருந்து அவர்கள் கண்டுகொண்டார்கள். மக்கள் கலவரப்பட்டிருக்கிறார்கள். நாம் வேகமாக எழுந்து சென்றது அவர்களுக்கு பயமாக ஆகிவிட்டது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் சென்றதனுடைய விளக்கத்தை மக்களுக்கு சொன்னார்கள். என்ன, என்னுடைய வீட்டிலே ஒரு சிறு துண்டு தங்கம், ஒரு தர்மத்தினுடைய பொருள் அது இருந்தது. தொழுகையில் எனக்கு அது நினைவுக்கு வந்தது. நான் அதை உரியவரிடத்திலே கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன். அதை இன்னாருக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள்
என்று நான் கூறிவிட்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் அது என்னிடத்திலே இருந்து விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன், நான் அதை வெறுத்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறு செய்தியாக இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சிறு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. என்ன என்று சொன்னால், முதலாவதாக நன்மைகளை செய்வதற்கு நாம் விரைந்து செயல்பட வேண்டும். அதிலே சுணக்கம் காட்டக்கூடாது. ஒரு மனிதன் நன்மையை தள்ளி போடவே கூடாது. அவன் நற்செயலை விரைந்து செய்ய வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், எப்போது மனிதனுக்கு மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனும் திடீரென்று வரக்கூடிய அந்த மரணத்தை எதிர்நோக்கியவாறு இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய மனிதன் நன்மைகள் அவனுக்கு தப்பிவிடக்கூடாது என்பதற்காக விரைந்து நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தி இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்து பிறகு தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய திக்ர்களை எல்லாம் முடித்துவிட்டு அதை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை வீட்டுக்கு போய் கொடுக்க சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும், அவர்களுடைய உள்ளத்திலே ஒன்று பதிய வேண்டும். எந்த ஒரு நன்மையும் தள்ளி போடக்கூடாது. மனிதர்கள் நன்மைகளுக்கு சுணக்கம் காட்டவே கூடாது, நன்மைகளை பிற்படுத்தவே கூடாது. எப்போதும் அதிலே விரைந்து செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அவர்கள் வேகமாக தொழுகை முடித்தவுடன் சென்றிருக்கிறார்கள். மெதுவா செல்லலாம் தானே, தலை போற காரியமா இல்லையே. அது அவர்களுடைய வீட்டில் தானே இருக்கிறது. நேற்று இருந்த பொருள் தானே இன்னைக்கும் இருக்கிறது. தொழுகை தானே முடிந்திருக்கிறது. தொழுகை முடித்து விட்டு சாகவசமாக அவர்கள் சென்று அதனை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லலாம் தானே. ஆனால் இதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு முஸ்லிம், புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். மரணத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கைக்காக அவன் இப்போதே தயாராக வேண்டும். அவன் அலட்சியம் காட்டக்கூடாது. நன்மைகளை விரைந்து செய்ய வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கிடுவோமே, நம்ம என்ன துன்யா என்ன முடிஞ்சா போக போகுது, நம்ம இங்கே தானே இருக்கிறோம், அதை நாளைக்கு செஞ்சுக்கிடுவோம், அதை நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் என்று சொல்லி எந்த நற்காரியங்களையும் பிற்படுத்தவே கூடாது. நற்காரியங்கள் என்று வரும்போது அது எதுவாக இருந்தாலும் சரி, அது தொழுகை, நோன்பு அல்லது வேறு நற்காரியங்கள், தான தர்மங்கள், அது வேறு சமூக நல பணிகள், எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக செய்வதற்கு, அதிலே முந்திக் கொள்வதற்கு, கால நேரம் தவறிவிடாமல் அதனை செய்வதற்கு எப்போதும் ஒரு முஸ்லிம் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு முதலாவதாக உணர்த்துகிறது. எவ்வளவு பெரிய விஷயம், இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலக காரியங்களை செய்வதற்கு அவன் விரைந்து செயல்படுகின்றான். நம்ம பார்க்கிறோம், உலக காரியங்கள் என்று வரும்போது நேரம் தப்பிவிடக்கூடாது, நம்ம சீக்கிரம் அதை போய் செய்கிறணும் அப்படின்னு நினைக்கிறான். ரேஷன் கடையில் ஒரு அறிவிப்பு வருகிறது, இன்னைக்கு பொங்கலுக்கு சாமான் கொடுக்குறாங்க, தீபாவளிக்கு அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, 2000 ரூபா கொடுக்குறாங்க, இன்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க என்று ஒரு அறிவிப்பு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். நமக்கு அட்டை இருக்கிறது, நமக்குடைய பொருள் அங்கே இருக்கும்.
அது எங்கேயும் போகாது. கிணத்து தண்ணீரை ஆற்று நீர் அடித்து சென்று விடாது. ஆனால் என்ன செய்கிறோம்? வேகமாக நிற்கிறோமா இல்லையா? எத்தனை கூட்டம் அங்கே போய் நிற்கிறது, எவ்வளவு கூட்டம்! ஒரே நேரத்தில் ஒரு தெருவில் உள்ள அத்தனை பேரும் அங்கே கூடி வந்து நிற்கிறார்கள். அவர்களால் கொடுத்து விட முடியவில்லை. ஏன் இப்படி வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கலாமே, ஏன் இப்படி வாரீங்க என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாகிறது. உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். இப்படி எத்தனையோ உலக காரியங்களில் நாம் அது தப்பிவிடக்கூடாது என்பதற்காக அதனை நாம் செய்வதற்கு முனைப்பு காட்டுகிறோம், அவசரம் காட்டுகிறோம், விரைகிறோம். ஆனால் மறுமை காரியம் என்று வரும்போது நாம் சுணக்கம் காட்டுகிறோம், நாம் தாமதிக்கிறோம். ஒரு தௌபா இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். தப்பு செய்து விட்டோம், நாம் தௌபா செய்ய வேண்டும், திருந்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். என்ன நினைக்கிறான் மனிதன்? நாளைக்கு தௌபா செஞ்சுக்கிடுவோம், நேத்தானே தப்பு பண்ணியிருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம், நாள் இருக்கத்தானே செய்கிறது என்று தௌபாவை தள்ளி போடுகிறார்களா இல்லையா? நாளை நாளை என்று சொல்லிக்கொண்டே போகிறார்களா இல்லையா? இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். இந்த உலக காரியங்கள் என்று வரும்போது விரைந்து செயல்படக்கூடிய மக்கள், மறுமை காரியங்கள் என்று வரும்போது காலதாமதம் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்காக முன்னுரிமை தருகிறீர்கள், ஆனால் மறுமையே சிறந்ததும் நிலையானதுமாக இருக்கிறது. இன்னஹாதா லஃபி சுஹுஃபில் ஊலா, இது முந்தைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுஹுஃபி இப்ராஹிம் வ மூசா, குறிப்பாக இப்ராஹிம் மற்றும் மூசாவுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சூரத்துல் ஆலாவிலே சொல்லி காட்டுகிறார். ஆக நம்முடைய கடமை என்ன என்று சொன்னால், இந்த மறுமை காரியம் என்று வரும்போது அதற்கும் நாம் என்ன செய்யணும்? முன்னுரிமை கொடுத்து நாம் விரைந்து செயல்பட வேண்டும். அதுதான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய முதலாவது பாடம். அடுத்து இரண்டாவது என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோரையும் விடவும் நன்மைகளை முந்திக்கொண்டு செய்திருக்கிறார்கள், நன்மைகளுக்கு விரைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாவற்றை விட, இப்போ நாமளே பார்க்குறோமே, நாம் எப்படி நடந்து கொள்வோம்? இப்போ நமக்கு ஒரு காரியம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும், என்ன செய்வோம்? நாம் தொழுதுட்டு மெதுவாக தான் போவோம், தொழுகை முடிச்சுக்கிடுவோம், வேகமாக போவோம், அதுக்கு பிறகு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை முடிச்சுட்டு ஒரு டீயை குடிக்க போயிடுவோம். டீ சாப்பிட்டு போவோமே, இப்போ என்ன இருக்கத்தானே செய்யுது, நாம் அதை செஞ்சுக்கலாம் தானே என்று சொல்லிவிட்டு ஒரு டீயை சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிடுவோம். இதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருக்கிறது. ஆனால் நம் எல்லோரை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை விரைந்து செய்திருக்கிறார்கள், நன்மைகளுக்கு முந்திக்கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமல்களின் பக்கம் தேவையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய மனிதராக அவர்கள் இருக்கலாம், அவர்கள் மிகப்பெரிய மனிதர்கள் தான் இருக்கலாம். என்ன, அவர்கள் மாமனிதர், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர்களிலேயே அவர்கள் மிகச் சிறந்தவர்கள். அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். இத்தனை சிறப்பும் அவர்களுக்கு இருந்தும் கூட அமல் செய்வதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அமல் செய்யணும், அவர்களும் அமல் செய்ய வேண்டும், நானும் அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள்.
ஏன்னா அந்த நல்ல காரியத்தை அவர்கள் செய்யணுமா இல்லையா? அவர்கள் செய்துதானே ஆக வேண்டும் என்பதனால ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லை யுதுகில அஹதன் அமலுஹு அல் ஜன்னா, உங்களில் யாரையும் அவருடைய அமல் அவரை சொர்க்கத்தில் புகுத்து விடாது என்று சொன்னார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விடுமா? போகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, நானும் தான். ஆனாலும் அல்லாஹ் தன்னுடைய அருளால், தன்னுடைய கருணையால் என்னை போர்த்தினாலே தவிர நானும் தான். அல்லாஹ்வுடைய கருணையால் தான், அல்லாஹ்வுடைய தயவால் தான் ஒவ்வொருவரும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. என்னதான் நாம நல்ல அமல்களை செய்து நாம் அல்லாஹ்விடத்திலே சென்றாலும் அவனுடைய கருணை இல்லாமல் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது. அவனுடைய அன்பு இல்லாமல் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது. நரகத்தில் இருந்து நாம் ஈரேற்றம் பெற முடியாது. எத்தனைக்கும் மேலாக அல்லாஹ் அவனுடைய அருள் வேண்டும், அல்லாஹ் அவனுடைய கருணை வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே உணர்த்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அமல் செய்யணும், அமல் செய்யணும் தான். அமலே இல்லை என்று வைத்துக் கொள்வோம், மறுமையை சென்றடைகிறார். இப்போ எங்களுடைய கருணை கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அன்பு எங்கிருந்து கிடைக்கும்? ஒன்றதான் ஒன்றும் இல்லையே. நீ ஷிர்க் செய்துட்டு வந்திருக்கிறிய, பாவங்கள் புரிந்து வந்திருக்கிறிய, உன்னுடைய நன்மையின் தட்டினுடைய எடை இல்லையே, தீமையினுடைய தட்டு தானே உனக்கு கனத்து இருக்கிறது. எங்கிருந்து இறைவனுடைய கருணை கிடைக்கும்? ஆக அமல் என்பது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அமல் செய்வது என்பது அவர்களுக்கும் தேவைப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட இந்த செய்தி, நம்மள்கிட்ட ஒரு பொருள் இருக்கிறது, அது நம்மளுடைய பொறுப்பிலே இருக்கிறது, அது ஒரு அமானத், அதை உரியவரிடத்திலே நான் சேர்க்க வேண்டும், அது என்னுடைய கடமை என்று உடனடியாக அவர்கள் எழுந்து சென்று அதனை நிறைவேற்றினார்களா இல்லையா? அது எதை காட்டுகிறது? அவர்களுக்கு நல்ல அமல் செய்ய அவசியமில்லை என்று சொன்னால் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்களே. அவர்கள் சொன்னார்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய மனைவி கேட்டாங்க, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டனவே அல்லாஹ்வுடைய தூதரே, இரவெல்லாம் கால் கடுக்க கால்களெல்லாம் வீங்கும் அளவுக்கு நீங்கள் நின்று தொழுகிறீர்களே, ஏன் உங்களை ஏன் நீங்கள் இப்படி வருத்திக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இத்தனை பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், நீ இப்போ சொன்னிய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதாக, அது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? அட்வான்ஸ் மன்னிப்பு யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? எனக்கு தந்திருக்கிறானா இல்லையா? நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்றுதானே இதற்கு பொருள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்துக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு என்ன? என் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா என்று கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாம எத்தனை பாக்கியங்களை நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் இறைவன் எனக்கு ஒரு பாக்கியத்தையும் தரவில்லை என்று யாராவது கை தூக்க முடியுமா? தூக்கக்கூடிய கையே பாக்கியம்தான், அது ஒரு பாக்கியம்தான். கை கால்கள் பாக்கியம், கண்கள் பாக்கியம், செவிகள் பாக்கியம், அவனுடைய உடல் உறுப்பு உள்ளுறுப்புகள் எல்லாமே பாக்கியம். அவன் இருப்பதற்கு இடம், அவன் ஒதுங்குவதற்கு இடம், அவன் உண்பதற்கு உணவு குடிநீர் எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, இது பாக்கியம் இல்லையா? அவனுக்கு மனைவி மக்களை தந்திருக்கிறானே, பாக்கியம் இல்லையா? என்ன கைமாறு செய்திருக்கிறீர்கள்? என்ன கைமாறு செய்திருக்கிறீர்கள்? என்ன நன்றியை செய்திருக்கிறீர்கள்? ஒழுங்காக நீங்கள் தொழுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய இன்ன பிற கடமைகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள்.
நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தாலே தெரியும். இத்தனை பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? நாம் கவனமில்லாமல் இருக்கிறோம், அலட்சியமாக இருக்கிறோம். அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த எப்போதும் நம்முடைய சொல்லால், நம்முடைய செயலால் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமல் செய்ய தேவைப்படுகிறார்கள். அவர்களுக்கும் அமல் தேவைப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து 4வது விஷயம் என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மனிதர்களைப் போல அவர்களும் சாதாரண மனிதராகவே தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனைய மனிதர்களைப் போல அவர்களும் சாதாரண மனிதர்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது, கடவுளுடைய அம்சம் பொருந்தியவர்கள் கிடையாது. எப்படி சொல்கிறோம்? ஏன்னா அவர்கள் மறந்திருக்கிறார்களே, அவர்கள் தெரியாமல் இருந்திருக்கிறார்களே. இந்த ஒரு துண்டு, ஒரு சின்ன இந்த தங்க துண்டு தமிழிடத்தில் இருப்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் மறந்திருக்கிறார்கள். தொழுகையில் தான் அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. தொழுகையில் தான் அவருக்கு நினைவு. ஓடுறாங்க, தொழுகை முடிச்சுட்டு அதை போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. இது எதை காட்டுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மனித தன்மையை காட்டுகிறதா இல்லையா? மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மை அவர்களுக்கும் உண்டு. ஏனைய மனிதர்கள் மறந்து போவது போல அவர்களும் மறந்து போகிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அசர் தொழுகையோ அல்லது லுஹர் தொழுகையோ சுருக்கி தொழுதுட்டாங்க. 4 ரக்காத்து தொழணுமா இல்லையா? லுஹரோ அசரோ தொழுதால் 4 ரக்காத்து தொழ வேண்டும். 2 ரக்காத்து கூட முடிச்சுட்டாங்க, சலாம் கொடுத்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் கொடுத்துட்டு எஞ்சி போயிட்டாங்க. பள்ளிவாசலில் ஒரு ஓரத்தில் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கோபத்தில் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் யோசிக்கிறாங்க, என்னடா இது, லுஹர் தொழுகை 2 ரக்காத்து தொழ வச்சுட்டாங்க, என்ன நடந்து இருக்கிறது? அவ்வளோதானா? லுஹர் இனிமேல் 2 ரக்காத்து தானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து 2ஆக முடிச்சுக்கிட்டுக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டானா? என்ன நடந்திருக்கு? உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து விட்டார்களா? 2ல் எது நடந்திருக்கிறது தெரியலையே. ஆனால் யார் அவர்கள்ட்ட போய் சொல்றது? அந்த துணிச்சல் யாருக்கும் வரலை. இறை தூதர்கிட்ட போய் சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்கும் வரல. ஒரு சிலர் பள்ளிவாசல் விட்டு வெளியே போயிட்டாங்க. லுஹர் முடிஞ்சு போச்சு, 2 ரக்காத்தாக சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சாங்க? சிலர் பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டாங்க. அபூபக்கர், உமர் போன்றவர்கள்லாம் பள்ளிவாசலில் இருக்கிறாங்க, துணிச்சல் வரலை. அப்போ ஒரு ஆள் துல்யதைன்னு ஒரு ஆள், அவருக்கு கை வந்து நீளமாக இருக்கும், 2 கையும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆனால் அவருக்கு துல்யதைன் அப்படின்னு ஒரு பட்டம், நீளமான 2 கைகளை உடையவர் அப்படின்னு பட்டப்பேர். அவர் அந்த சபையில் உட்கிறார். அவருக்கு துணிச்சல் வந்துடுச்சு, எஞ்சிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, அகுசிரத்தி ஸலாத்து அம் நசீத யா ரசூலல்லாஹ், தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. 2மே நடக்கலையே, தொழுகை சுருக்கவும் படலை, நான் மறக்கவும் இல்லையே, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் 2 தான் தொழுது இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க? அப்போ இருக்கிற தோழர்கள்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, துல்யதைன் ஏதோ சொல்கிறார, அவர் சொல்வது சரியா அப்படின்னு. ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, துல்யதைன் சொல்கிறது சரிதான், நீங்கள் வந்து மறந்துட்டீங்க, 2 தான் தொழ வச்சிருக்கிறீங்க, நீங்கள் மறந்துருப்பீங்க போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லி உடனே என்ன செய்கிறாங்க? மீண்டும் 2 ரக்காத்து தொழுது சலாம் கொடுத்து விட்டு பிறகு 2 சஜிதா செய்து திரும்பவும் ஒரு சலாம் கொடுத்தாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மை அவர்களுக்கும் உண்டு. அவங்க மனிதர்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. மனிதர்கள் துன்பப்படுவது போல அவர்களும் துன்பப்படுவார்கள். மனிதர்களுக்கு நோய்வாய்ப்படுவது போல அவர்களுக்கும் நோய்வாய்ப்படுகிறார்கள். மனிதர்கள் மறந்து விடுவது போல அவர்களும் மறப்பார்கள்.
மனிதர்கள் உறங்குவது போல அவர்களும் உறங்குவார்கள். மனிதர்கள் ஏனைய மனிதர்கள் உண்பது பருகுவது செய்வது போல அவர்களும் உண்ணவும் பருகவும் செய்வார்கள். ஏனைய மனிதர்கள் திருமணம் முடிப்பது போல அவர்களும் திருமணம் முடிப்பார்கள். ஏனைய மனிதர்களுக்கு மறதி இருப்பது போல அவர்களுக்கும் இருக்கிறது. ஏனைய மனிதர்கள் மரணித்து விடுவது போல அவர்களும் மரணித்து விடுவார்கள். எல்லா மனித தன்மையும் மனிதர்களுக்குரிய அனைத்து சிறப்புத்தன்மையும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் கடவுளுக்குரிய சிறப்புத்தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன? குல் லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ். நபியே, இந்த மக்களிடத்திலே நீங்கள் அறிவித்து விடுங்கள், லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருவூலம் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். வலா அலமுல் கைப, மறைவான செய்தியை நான் அறிவேன் என்று நான் சொல்ல மாட்டேன். வலா அகூலு லக்கும் இன்னி மலக்குன், நான் மலக்கு என்றும் உங்களிடம் நான் சொல்ல மாட்டேன். இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். 3 செய்தி என்ன? அதாவது அவர்கள் அல்லாஹ்வுடைய கருவூலம் அவர்களிடத்தில் கிடையாது, மறைவான உண்மைகள் அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் மலக்கு கிடையாது, மனிதர்கள் தான். இதை அறிவித்து விடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதில் என்ன இருக்கிறது? இந்த ஹதீஸில் இன்னொரு செய்தியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட இந்த செய்தி நமக்கு எதை காட்டுகிறது? அவர்களிடத்திலே நாம் பிரார்த்திக்க முடியுமா? இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்துக்கு சென்று அவர்களிடத்திலே கையேந்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இங்கிருந்து கொண்டும் கையேந்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை அழைத்து பிரார்த்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸிலே சாட்டை அடைகிறது. அவர்களுடைய நிலை என்ன? அவர்களுடைய தன்மை என்ன? அவர்களிடத்திலே கஜானா இல்லையே. இன்னைக்கு அவுலியாக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்களே, எந்த அடிப்படையில்? தர்காக்களை கட்டி வைத்து கொண்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அங்கே போய் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்களே, எந்த அடிப்படையில்? அவர்களிடத்திலே கஜானா இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய செல்வ கருவூலங்கள், பாக்கியத்தினுடைய அந்த கருவூலம், அதை பங்கு வைத்து கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு இவங்களுக்கும் இருக்கிறது என்று நம்புகிறார்களா இல்லையா? அதனால தானே போய் கேட்குறாங்க, எனக்கு இதை தாங்க, என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தீருங்க, எங்களுக்கு செல்வத்தை தாங்க, எங்களுக்கு வளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்குறாங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய கருவூலம் அவர்களுடைய கையில் இருப்பதாக இவர்கள் நம்புகிறார்கள். அது யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இல்லையா? இங்கு அல்லாஹ் நபிகள் நாயகத்தை சொல்லுகிறான். இந்த சிந்தனை யாருடைய உள்ளத்திலும் வந்துவிடக்கூடாது. அதை நீங்கள் தகர்த்தெறிய வேண்டும். அவர்கள் அப்படி நினைத்து கொண்டுதான் சிலைகளை கட்டி வைத்துக் கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்கள் அவர்களிடத்திலே சென்று, என்னிடம் அல்லாஹ்வுடைய கருவூலம் இல்லை, மறைவான உண்மைகளை நான் அறிய மாட்டேன், நான் மலக்கு கிடையாது. வேற என்ன? மலக்கு இல்லைன்னா வேற யாரு? மனிதர் தான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அறிவித்தும் கூட இன்று அவர்களுடைய சன்னிதானத்திலே சென்று அவர்களிடம் கையேந்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அவர்களை கடவுளுக்கு சமமாக பாவிப்பவர்கள் எத்தனை பேர்? மௌலூத் என்ற பெயரிலே அதானே நடக்கிறது. மௌலூத் என்ற பெயரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிறோம் என்ற பெயரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அளவுக்கு உயர்த்தி வைத்து பேசுகிறார்கள், பாடுகிறார்கள். அது எல்லாமே இந்த ஹதீஸிலே சாட்டை அடி இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்காக இருந்தாலும் சரி, அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி,
யாரையும் நாம் அழைத்து பிரார்த்திக்க கூடாது என்பதைத்தான் இது எடுத்துச் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இன்னும் சொல்ல சொன்னான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன்தான். சொல்லுங்கள் நபியே, நான் உங்களை போன்ற மனிதன்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அல்லாஹ் உங்களை போன்ற மனிதன் தான். உங்களுக்கு என்னென்ன சிறப்புத்தன்மைகள் இருக்கிறதோ அது அனைத்தும் எனக்கும் உண்டு. வித்தியாசம் இருக்கிறதா? இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன? யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வருது, நமக்கு வஹி வருதா? இல்லை. இங்கே தான் அவங்க என்ன செய்கிறாங்க? நம்மை விட வித்தியாசப்படுறாங்க. வேறு எல்லா விஷயத்திலும் அவர்கள் மனிதராகத்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இது 5வது விஷயம். 6வது விஷயம் என்னங்கிறத என்னுடைய அடுத்த உரையிலே சொல்லி முடித்துக் கொள்வோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்துவிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு சென்றார்களே, அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை தான் நாம் இந்த உரையிலே பார்த்து வருகிறோம். அதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. என்ன என்று சொன்னால், 6வதாக நாம் சொல்ல வந்தது, அதாவது அமானிதத்தினுடைய கடுமை. அமானிதம் என்பது இறை மார்க்கம் அந்த விஷயத்தில் நமக்கு மகத்தான ஒரு கடமையையும் ஒரு பொறுப்பையும் தந்திருக்கிறது. யாரிடத்தில் அமானிதம் இருக்கிறதோ, நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் இருக்கிறதோ, அவர் உரியவரிடம் அதனை சேர்த்து விட வேண்டும். அதிலே அவர் தவறு செய்யக்கூடாது, சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இது என்னிடத்திலேயே இது இருந்து விடுமோ, என்னை இது தடுத்து வைத்து விடுமோ அப்படின்னு நான் வெறுத்தேன். அதனால தான் வேக வேகமாக சென்று நான் அதை கொடுத்து விடும்படி சொல்லிவிட்டு வந்தேன் என்று சொன்னாங்க. அப்போ அமானிதம் என்று நம்மிடத்திலே ஒன்று இருக்கும்போது அதை நாம் என்ன செய்யணும்? அதை உரிய ஒரு இடத்துல ஒழுங்காக ஒப்படைத்து விட வேண்டும். அதிலே நாம் தப்பு செய்யக்கூடாது. நம்ம அவர் பொருள் தானே, இருக்கட்டுமே, நம்ம கொடுத்துக்கலாம், நாளைக்கு கொடுத்துக்கிடுவோம், நாளை கழித்து கொடுத்துக்கிடுவோம் என்று இருக்கக்கூடாது. அதை முதல்ல கொண்டு போய் சேருங்க. நாளைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? போயிட்டீங்கன்னா, இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னா, யாருக்கு இந்த உலகத்தில் நிரந்தரம் இருக்கிறது சொல்லுங்க? கொஞ்சம் எண்ணி பாருங்க. அடுத்த நிமிடம் நமக்கு என்ன இருக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அதுதான் இந்த துன்யா. இந்த துன்யாவில் நாம் அதைத்தான் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்ந்தவர்கள் திடீரென்று காணாமல் போய் விடுகிறார்கள், அதாவது மரணித்து விடுகிறார்கள். என்ன பொருள் இதற்கு? அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களுடைய கால தவணையை முடித்து விடுகிறார். அவர்களுக்கு அவ்வளவுதான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன தெரியும் நம்ம தலையில் என்ன எழுதி இருக்குங்கிறது? அல்லாஹ் நம்மளுடைய விதியிலே என்ன எழுதியிருக்கிறான்? அடுத்த நிமிடத்துக்கு நாம் உயிரோடு இருப்போமா? யாருக்கு சொல்ல முடியும்? அதனால் அமானிதம் என்பது அது மிக பயங்கரமானது. அதில் நாம் தப்பு செய்யக்கூடாது. அதை உரிய ஒரு இடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. இது 6வது. 7வது என்ன? இந்த அமானிதத்தை போலதான் கடனும். கடன் நம்ம ஒரு ஆள்கிட்ட வாங்குகிறோம். இன்றைக்கி சர்வ சாதாரணமாக கடன் விஷயத்தில் மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள். கடன் உடனே வாங்கிடுறாங்க.
அவங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வருகிறது, இருந்த போதிலும் கடன் வாங்காமல் அவங்களால முடியாது. சிலர் இந்த கடனில் அப்படி அவங்களுக்கு ஒரு லைப்பு, இதை வச்சுக்கிட்டு நாம் போதுமாக்கி கொள்வோமே என்று நினைக்க மாட்டாங்க. 4 பேர்கிட்ட கொஞ்சம் கடனை வாங்கி நம்ம என்ன செய்வோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இது சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள சம்பளத்தை வாங்கிக்கிட்டு உடனே என்ன செய்வாங்க, மாதம் ஒவ்வொரு மாதமும் 4 பேர்கிட்ட கடன் உடனே வாங்கி அனுப்புவாங்க. எதுக்கு அனுப்புறீ? அப்படி நான் பெரிய லட்சமாக சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் காட்டுறீங்களா? எதுக்கு? உங்களுக்கு இந்த தேவை என்ன விட்டது? இது தப்பு இல்லையா? அந்த கடனை எப்படி நீங்கள் கொடுப்பீர்கள்? அது அமானிதம் இல்லையா? நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி ஒப்படைப்பது அதுவும் அமானிதம் தானே. அதை எப்போது ஒப்படைப்பீர்கள்? அதில் என்ன சுணக்கம் நீங்கள் காட்டுகிறீர்கள்? கடனை கொடுத்தவர் நீங்கள் அப்புறம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கால அவகாசம் நமக்கு நீட்டி தந்தால் சரி, இல்லை என்று சொன்னால் உடனடியாக நாம் அதனை திருப்பி செலுத்த வேண்டும். ஆனால் எத்தனை பேர் அதை திருப்பி செலுத்துகிறாங்க? அதில் எத்தனை பேர் அக்கறை செலுத்துகிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யுஃபரு லிஷஹீதி குல்லு தம்ப் இல்ல தைன். ஒரு ஷஹீதுக்கு, ஒரு உயிர் தியாகிக்கு அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும், கடனை தவிர அப்படிங்கிறான். உயிர் தியாகிக்கு சொர்க்கம் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எதனால் அவர்களுக்கு சொர்க்கம்? அவர்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அதன் மூலம் மன்னிச்சிடறான். அவர்கள் செய்த உயிர் தியாகத்துக்கு, இறை வழியில் தன்னுடைய உயிரை அவர்கள் நீத்ததற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? சொர்க்கம். அப்போ அவர்கள் செய்த குற்றமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அதை சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஃபரு லிஷஹீதி குல்லு தம்ப். ஒரு ஷஹீதுக்கு அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்ல தைன், கடனை தவிர. அவர் கடன் வாங்கியிருந்தால் அதையெல்லாம் எல்லாம் மன்னிக்க மாட்டான், பெண்டிங்கில் வச்சுருவோம். அதை ஃபைசல் பண்ண பிறகு அவருக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ கடன் விஷயம்ங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நாம் இந்த ஹதீஸிலிருந்து உணர்ந்து கொள்கிறோமா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜனாசா கொண்டு வரப்படும் தொலை வைக்கிறதுக்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொண்டு ஒன்று சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஜனாசாவுக்கு தொலை வைங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்பாங்க தெரியுமா? இந்த மையத்துக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு. அப்போ அவர் ஏதாவது சொத்து பற்றி எதுவும் விட்டு சென்றிருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மக்கள் சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன செய்வாங்க? தொழுகை நடத்துவாங்க. திரும்ப இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய துறை இந்த ஜனாசாவுக்கு தொலை வைங்க அப்படின்னு. அப்போது இந்த மையத்துக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, ஆமாம் கடன் இருக்கிறது. சரி, அவர் ஏதேனும் விட்டு சென்று இருக்கிறாரா? இந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது அவர் சொத்து பத்து விட்டு சென்று இருக்கிறாரா என்று கேட்டாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்டது, 3 தீனார்களை அவர் விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவர் தான் விட்டு சென்றிருக்கிறார, தொழ வைப்போமே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த மையத்துக்கும் தொழுகை நடத்தினாங்க. அடுத்து இன்னொரு மையத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மையத்துக்கும் தொழ வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, இவர் ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாரா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவருக்கு 3 தீனார் கடன் இருக்கிறது அப்படிங்கிறான். அப்போ நீங்களே தொலை வச்சுக்கிடுங்க, நான் தொலை வைக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு கடனாளிக்கு நான் எப்படி தொழுகை நடத்த முடியும்? நாளைக்கு அல்லாஹ் என்ன விசாரிப்பானே? அதை நீ ஃபைசல் பண்ணியா? எப்படி அது? நாளை மறுமையில் அவர் அங்கே செல்லும் போது அவருக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை உலகத்திலேயே தீர்த்து விட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தொழ வச்சுக்கிடுங்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தோழர் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே அவருடைய கடனை நான் ஏற்றுக்கிறேங்கிறாங்க. சரி, தொழ வைப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போது என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்.
ஆனால் என்ன செய்தி, இது சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். சர்வ சாதாரணமாக கடன் வாங்குறாங்க, அவங்க பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது அமானிதம் இல்லையா? அமானிதத்தை திருப்பி ஒப்படைத்து விட வேண்டும் என்ற செய்தியும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னும் பல செய்திகள் இந்த சின்னஞ்சிறு ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே அதை இன்னொரு அமர்விலே நாம் பேசுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.